வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்கிறது. இலங்கையின் உள்ளூர் அரசியல் அரங்கில் தினுசு தினுசாக வெறுப்பு அரசியல் குரல்கள் எதிரொலிக்க வைக்கப்படுகின்றன. அவ்வாறான எதிரொலிப்பு தடத்தில் இப்போது தமிழர்களின் தலைவர் பிரபாகரன் சிறுவயதில் வசித்த அவரது குடும்பத்தின் வல்வெட்டித்துறை பூர்வீக இல்லத்தை புதுப்பித்துக் கொள்ள அனுர அரசாங்கம் முயல்வதாக, அதாவது பிரபாகரனை மதிப்பளிக்கும் வகையில் அனுர அரசாங்கம் முயற்சிகளை செய்வதாக கடும்போக்கு ராஜபக்ச தரப்புக்கு சளைக்காத வகையில் இப்போது சஜித் அணியின் முகங்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டன. அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் என்ற வகையில் வழங்கிய சுதந்திர தின உரையின் போது தமது இராணுவத்தை பாராட்டிக் கொள்ளவில்லை என குற்றஞ்சாட்ட தலைப்படும் சஜித் முகங்கள் தமிழ் மக்களை கொன்றொழித்து பெரு உதிரப்பலிக்கு ஆளான ஸ்ரீலங்கா படையினர் தியாகங்களை செய்ததாகவும் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். அவ்வாறாக தியாகங்களை செய்த படையினரை அரசாங்கம் அங்கீகரிக்க தவறியதாக புலம்பிக் கொள்ளும் இந்த சஜித் முகங்கள் அந்த புலம்பலின் கையுடன் தான் பிரபாகரன் இளவயதில் வசித்த அவரது பூர்வீக வீட்டை புதுப்பிப்பதை பற்றி அரசாங்கம் இப்போது கரிசனை கொள்வதாக புதிய கொள்ளியை செருக தலைப்படுகின்றன. இதே சமகாலத்தில் ராஜபக்சர்களின் அரசியல் வாரிசான நாமல் ராஜபக்ச பற்றி தான் பேசிக் கொள்ளும் போது, இல்லையென்றால் அவருடனான உறவுகளை பகிரங்கப்படுத்திக் கொள்ளும் போது தமக்கு கோபம் வருவதாக அரசு தரப்பு கொதித்துக் கொள்வதாக குறிப்பிடும் தமிழ் சுயேட்சை கிளாடியேட்டர் உறுப்பினரும் நாமலின் தந்தையின் பெயரை கூறும்போது, அதாவது மஹிந்தவின் பெயரை கூறும்போது அனுர அரசாங்கத்தில் உள்ளவர்கள் சிறுநீர் கழிப்பார்கள் என்பது தனக்கு தெரியும் என்றும் புதிய கதையை சொல்கிறார். அத்துடன் மஹிந்தவை சந்திக்க போகும்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அதாவது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தமது காலணிகளை கலட்டி வைத்துவிட்டு செல்வதாகவும் கிளாடியேட்டர் ஒரு கருத்தை தெரிவிக்கும் நிலையில் இந்த வெறுப்பு அரசியல் தென்னிலங்கையிலும் எதிரொலித்துக் கொள்கிறது. ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஆட்சி தரப்பில் உள்ள அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தான் எதிர்கட்சியில் இருந்தபோது முழங்கியபடி இப்போது ஆட்சி தரப்பில் இருக்கும் போது நடந்து கொள்ள முடியாது என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்கின்றார். அதனைத்தான் அவரை மையப்படுத்திய காட்சிப்படுத்தல்கள் எல்லாம் வெளிப்படுத்துகின்றன. தனக்கு முன்னால் பதவியில் இருந்த அரசு தலைவர்கள் தமது வான் பயணங்களின் போது 2 உலங்கு வானூர்திகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்து இதே அனுர எதிர்கட்சியில் இருந்தபோது கிண்டல்கள் செய்தார். 2 கெலிகளுடன் பயணிக்கும் அரசு தலைவர்கள் ஒரு கெலியிலிருந்து மற்றதுக்கு நடுவானில் தாவிக்கொள்வார்களா என்ன, ஏன் அவர்களுக்கு 2 கெலிகள் தேவைப்படுகின்றன என முன்னல் கிண்டல் அடித்துக் கொண்டார். அவ்வாறாக கிண்டல் அடித்த அதே அனுர தான் அரசு தலைவராக பொறுப்பேற்றால் அப்படி ஒருபோதும் 2 கெலிகளுடன் பயணிக்க மாட்டேன், பறக்க மாட்டேன் என்றும் அன்று கூறிக்கொண்டார். ஆனால் இன்று வேறு காட்சிகள் தெரிகின்றன. அவர் இந்த வாரம் கண்டிக்கு பறந்தபோது 2 கெலிகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த விடயம் இப்போது எதிர்க்கட்சி முகங்களின் கிண்டலுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. 2 கெலிகளை பயன்படுத்துவது ஒரு அரசு தலைவருக்குரிய பாதுகாப்பு நடைமுறை என்பதை அனுரகுமார திசாநாயக்கா இப்போதுதான் அறிந்து கொள்கின்றார் போல் இருக்கின்றது என ராஜபக்சேக்களின் சாமர சம்பத் தசநாயக்கா போன்ற அரசியல்வாதிகள் வஞ்ச புகழ்ச்சியாக பேசுவது அனுர முன்னர் பேசியதற்கும் இப்போது அவர் செய்வதற்கும் இடையிலான முரண்பாடுகளை நினைவூட்டுகிறது. 2 கெலிகளுடன் பயணிக்கும் அரசு தலைவர் ஒரு கெலியிலிருந்து மற்றதுக்கு நடுவானில் தாவிக்கொள்வாரா என்ன, அவருக்கு ஏன் 2 கெலிகள் அந்த பயணத்தின் போது தேவைப்படுகின்றன என்பதை எள்ளல் செய்த அனுர இப்போது கண்டிக்கு 2 கெலிகளுடன் பறந்தபோது அனுரவும் அப்படி நடுவானில் தாவிக்கொள்ள முனைந்தாரா என எதிர்க்கட்சி முகங்கள் எள்ளல் செய்ய தலைப்படுகின்றன. ஆக மொத்தம் அனுரகுமார திசாநாயக்காவின் பலமும் பலவீனமும் அவரது வார்த்தை ஜாலங்கள் தான் என்பதை மறுத்துக் கொள்ள முடியாது. இந்த வார்த்தை ஜாலங்களால் தான் அவர் இப்போது அரசியல் அதிகாரத்திலும் இருக்கின்றார் என்பதையும் மறுத்துரைக்க முடியாது. அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரை அவரது கடந்த கால உரைகளும் தற்போது அவரது நடைமுறை செய்கைகளும் வித்தியாசங்களாகவும் முரண்பாடுகளாகவும் இருக்கின்றன. அதற்குரிய வகையில் ஆதாரங்களும் வருகின்றன. ஆனால் இதெல்லாம் அரசியலில் சகஜம் அப்பா என்ற வகையில் தான் அவரது தரப்பு இவற்றை கடந்து செல்ல தலைப்படுகின்றது. இதனால் தான் ஒரு காலத்தில் இந்தியாவை எதிரி என முழங்கிய ஜேவிபியின் தரப்பிலிருந்து, அந்த முகாமிலிருந்து அதன் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவால் இளங்குமரன் எம்பி உட்பட்ட தமிழ் முகங்களுடன் டெல்லியில் முகாமிட்டு டெல்லி அதிகார மையத்துடன் பேசிக்கொள்ள முடிகிறது.
அண்மையில் கொழும்பில் நடந்த இந்தியாவின் குடியரசு தின விழாவில் முன்னாள் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்களான கோட்டா மைத்திரி போன்ற தலைகள் அமர்ந்த அதே மேசையில் டில்வின் சில்வாவுக்கும் ஆசனத்தை ஒதுக்கியிருந்தது ஸ்ரீலங்காவில் உள்ள இந்திய தூதரகம். இவ்வாறாக டில்வின் சில்வாவுக்கு முன்னாள் அரசு தலைவர்களுக்கு சமமாக சரியாசனம் கொடுத்து அதே டெல்லி அதன் பின்னர் அவரை டெல்லிக்கு அழைத்து பரிவட்டம் கட்டியுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் டில்வின் குழுவை சந்தித்து அக்கறை இக்கரை உறவுகளை மேலும் அக்கறைப்படுத்துவது குறித்து பேசியிருக்கின்றார். இலங்கைக்கு இந்தியாவின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஜெய்சங்கர், இந்தியா இலங்கைக்கு எப்போதுமே நம்பகமான கூட்டாளியாகவும் பங்காளியாகவும் இருக்கும் என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் வழங்கினார். இந்திய துடுப்பாட்ட அணியுடன் இலங்கையில் வைத்து விளையாடுவதற்கு பாகிஸ்தான் அணி மறுத்து வரும் நிலையில் சவாலான காலங்களில் இலங்கைக்கு இந்தியா எப்போதும் நண்பனாக இருந்தது என பாகிஸ்தானை நோக்கிய ஒரு குத்தல் கதையையும் மறைமுகமாக டெல்லியில் தெரிவித்தார் ஜெய்சங்கர். டெல்லியில் ஜேவிபிக்கு பாஜக தரப்பால் வழங்கப்பட்ட செய்தியின் பின்னணியானது கிவ் அண்ட் டேக் பாலிசி எனப்படும் கொடுத்து வாங்கும் புதிய ராஜதந்திரத்தில் பங்காளிகளையும் பகையாளிகளையும் இடம் மாற்றிக் கொள்ளும் தந்திரோபாயங்களாக தெரிகின்றன. இந்த தந்திரோபாயங்களுக்குள் டெல்லியும் இருக்கின்றது, ஜேவிபியும் இருக்கின்றது. இந்தியா மற்றும் இலங்கையில் இன்று ஆரம்பிக்கும் T20 துடுப்பாட்ட போட்டிகள் அடுத்த மாதம் வரை துடுப்பாட்ட ரசிகர்களை பரவசப்படுத்தி பரபரப்பாக்க போகும் நிலையில் இந்த போட்டியில் 20 அணிகள் இந்தியாவிலும் இலங்கையிலும் களமிறங்கிக் கொண்டாலும் இந்தியாவுடன் விளையாட மறுத்த பாகிஸ்தானின் திடீர் முடிவு இரண்டு நாடுகளுடனும் நண்பேண்டா உறவு நிலையை பேணும் கொழும்பு அதிகார மையத்துக்கு தற்போது பெரும் சங்கட நிலையாக மாறியிருக்கிறது. இன்றிரவு பாகிஸ்தானுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையேயான ஆரம்ப போட்டியுடன் சேர்த்து கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள துடுப்பாட்ட மைதானங்களில் 20க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடக்க உள்ளன. அதேபோல இந்தியாவின் மும்பை மைதானத்தில் இந்தியாவில் இடம்பெறும் போட்டிகளும் ஆரம்பிக்க உள்ளன. இவ்வாறாக T20 கவர்ச்சி ஆரம்பங்கள் இருந்தாலும் எதிர்வரும் 15ஆம் தேதி கொழும்பில் நடைபெற திட்டமிட்டிருந்த இந்தியாவுக்கு எதிரான போட்டியை தமது அணி புறக்கணிக்கும் என பாகிஸ்தான் அறிவித்திருப்பதால் இந்த போட்டியில் ஒரு புதிய நெருக்கடியும் கொதிநிலையும் எழுந்துள்ளது. இந்தியாவும் இலங்கையும் இணைந்து நடத்தும் இந்த 10வது T20 உலகக்கிண்ண சுற்றுப் போட்டியானது அதன் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் சிறப்பான போட்டிகளாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இந்த போட்டியில் விறுவிறுப்பு மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுத சகோதர எதிர் நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதாமல் விட்டால் இந்த முறை சுற்றுப் போட்டி களை இழக்கும் எனவும் இதனால் மிகப்பெரிய நிதி இழப்பு இந்த போட்டியில் ஏற்படும் எனவும் ICC எனப்படும் அனைத்துலக துடுப்பாட்ட சம்மேளனம் புதிய அச்சத்தை வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானின் இந்த புறக்கணிப்புக்கு கூட பங்களாதேசுடனான அதன் ஆதரவு நிலைப்பாட்டு ராஜதந்திரம் தான் அடிப்படையானது என்பது புரிதலுக்குரிய விடயம். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமருக்கு இந்தியா அரசியல் தஞ்சம் வழங்கிக் கொண்டதால் பங்களாதேசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர முறுகல் கடந்த வருடம் ஏற்பட்டது. அந்த முறுகல் இந்த வருடமும் நீட்சியுறுகின்றது. அண்மையில் இந்தியா அறிவித்த தனது வரவு செலவு திட்டத்தில் பங்களாதேசுக்கான நிதி உதவியை கூட வெட்டியிருந்தது. இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு தமது அணி பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு ஆட்டங்களில் பங்கேற்க செல்லாது என பங்களாதேஷ் அறிவித்தது. ஆனால் பங்களாதேஷின் இந்த மறுப்பு அதனை இந்த T20 சுற்றுப் போட்டியில் இருந்தே முற்றாக விலக்க வைத்தது. ஆனால் இந்த முடிவை பாகிஸ்தான் இருக்கவில்லை. பங்களாதேசுக்குரிய நண்பேண்டா பாணி ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் இந்தியாவுடனான போட்டியை தனது அணி புறக்கணிப்பதாக அது அறிவித்தது. ஆனால் இந்த புறக்கணிப்பு ஆட்டம் தனது மண்ணில் இந்தியாவுடன் பாகிஸ்தான் விளையாட மறுக்கும் ஒரு நிலைமையை உருவாக்கியிருப்பது கொழும்புக்கு கசப்பானது. அதுவும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா டெல்லியில் நின்ற பின்னணியில் இந்த கொதிநிலை வளர்வது கொழும்புக்கு சவாலாகத்தான் தெரிகின்றது. ஆனால் இந்த சவாலை அது ஒரு களிப்பு நிலையாக மாற்றுவதற்காக தொடர்ந்தும் பாகிஸ்தானை வருந்தி அழைக்கின்றது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் தனது மண்ணில் இந்தியாவுடன் விளையாட வேண்டும் என கொழும்பு அதிகார மையம் வருந்தி அழைத்தாலும் இந்த பதிவு பதியப்படும் வரை பாகிஸ்தான் தனது இறுக்கமான நிலைப்பாட்டில் இருந்து மாறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.